ஸோ சேம் சம்மு நேரில் படிச்ச அதே சம்மில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரைட் சார்ஜஸ் கலெக்டடு, ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், நெட் ப்ராப்பர்ட்டிஸ் கிவன் இல்லையா? சி superiors in chooses section 44 AE, then he has to pay 16,82,500 rupees. அவர் பே பண்ணணும் இல்லவா? 14,82,500 பே பண்ணணும். ஒருவேளை இல்ல நான் இந்த ஆப்ஷன்ஸுக்கு போகாம என்னங்க அவன் என்ன சொல்றான்னா, செக்ஷன் 28 to 38 உள்ள எல்லா எக்ஸ்பென்சஸும் நான் கிளைம் பண்றதா இருந்துச்சுன்னா, அப்ப என்னது ஆக்சுவலா ஃபீஸ் அவர் வந்து 1,08,70,000 கிளைம் பண்ணிக்கிறாரு. அதுல எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க? ஆபரேஷன் எக்ஸ்பென்சஸ் 99,25,000, டெப்ரிசியேஷன் 1,85,000, ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் அதுக்கெல்லாம் கழிச்சு போக அவருக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்குதுங்க? 7,45,000. எது மூலமா? பிசினஸ் ஆர் ப்ரொபஷன் மூலமா மட்டும் அவருக்கு கிடைக்குது. பிளஸ் அதர் பிசினஸ், அதர் நான் பிசினஸ் நீங்க கூட்டிங்கன்னா 8,15,000 வருது. ஆனா நம்ம 44 AE போனா எவ்வளவு கிடைக்குது பாருங்க, 17,52,500 வருது. அவரு 44 AE போனா ஒரே ஒரு நன்மை, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனா அவர் எவ்வளவு வருமானத்துக்கு டேக்ஸ் கட்டணும்? அவரு கிட்டத்தட்ட பார்த்தா 17,52,000. அவ்வளவு டோட்டல் இன்கம். அதுக்கு 30% போட்டா என்ன வரும்? செக் பண்ணி பார்க்கலாம். 17,52,500 ரூபாய்க்கு 30% இல்லைங்களா? 30% தானே? இன்டூ 30% போட்டா எவ்வளவு? 5,25,750 ரூபா அப்ராக்சிமேட்டா அவர் கட்டணும். ஆனா அவர் எதுக்குள்ள போறாரு? இல்ல எனக்கு வேணாம், நான் 44 ABலே போறேன் அப்படின்னு எவ்வளவு அவர் கட்டினா? 8,15,000 ரூபாய். அப்ப 30% எவ்வளவு கட்டலாம்? 2,44,000. அப்ப அவருக்கு எவ்வளவு மிச்சமாகுது? கிட்டத்தட்ட 2 lakh மேல சம்திங் அவருக்கு மிச்சமாகுது இல்லையா? அப்ப அவர் எந்த ஆப்ஷன்ஸ் போவாரு? 44 ஏக்கு போறது போல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் வச்சுட்டு 44 ஏல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு 44 ஏபில் நான் ஃபைல் பண்ணிட்டேன். நான் என்ன தப்பிச்சிருவேன்? டேக்ஸ் பெரிய அமௌண்ட்ல தப்பிச்சிருவேன். ஆடிட்டுக்கு ஒரு ஃபீஸ் ஒரு 50,000 வரப்போகுது, அவ்வளவுதான். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வெயிட் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கன்ஸ்ட்ரக்ட். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஆடிட்டிங்கா போகும்போது இதெல்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ கம்பேரிசன் வச்சு பாக்குறச்ச உங்களுக்கு இது கிளியரா விளங்கும். ஸோ இது கரெக்டா வருதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு வரும் இல்லைங்களா? ஸோ அதனால திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து இதை முடிச்சுக்கலாம், அப்பதான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.